வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல தளபதி அண்ணன் வெற்றி அடைந்தார் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியோட இந்த வீடியோவை நம்ம தொடருவோம். இன்னைக்கு 2 பேர்த்த பத்தி முக்கியமா பேசணும். குறிப்பா இன்னொருத்தரை பத்தி பேசுறேன். மொத்தம் 3 பேர் இன்னைக்கு. ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சாட்டை, 2வது யாருன்னு பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே, 3வது அண்ணன் சீமான் அவர்கள். இவங்க 3 பேர்த்த பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதோ இங்க தெரியற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நிதி உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போயிருவோம். தளபதி அண்ணனை பத்தி சாட்டை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நேத்து நைட்டு ஆர்வமா எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டா. அப்படி நாளைக்கு காலையில சாட்டையில லைவா வரும், அதாவது என்ன தேர்தல் அறிவிப்புகள் லைவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. போட்டுட்டு எல்லாம் வெயிட்டிங் இருந்திருக்காரு. யாரு அந்த ஹிமாயின் கபீர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் இவரும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்து தாவேக்கா ஏதாவது கொஞ்சம், அதாவது தொகுதியில கம்மியாச்சுன்னா நல்லா வச்சு கலாய்க்கலாம். இன்னைக்கு எல்லாம் வேற லெவல்ல வச்சு தளபதி செய்யலாம். அதாவது அவங்க பாஷையில் சொன்னா தற்கூரி வச்சு நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நேரத்துல புறப்பட்டு வந்து லைவ்ல உட்காந்துட்டாங்க. உக்காந்துட்டு இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, எந்த தேர்தல் எப்படி வரப்போகுது, சமாளிக்க போறோம், அப்படியே நார்மலா பேசிட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல விஜய் தபால் ஓட்டுகள் என்ன ஆரம்பிச்சாங்க. திமுக முன்னாடி வந்துச்சு, அந்த மாதிரி தெரிஞ்சது. உடனே திமுக தானே முன்னாடி வந்துச்சு, நம்மளுக்கு ஓட்டு வழினாலும் பரவாயில்ல, திமுக ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இவங்க அப்படியே தொடர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தபால் ஓட்டுகள் நிறுத்தப்பட்டு எண்ணப்பட்டு முடிஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நார்மல் ஓட்டுகள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. பொட்டியில் இருந்த ஓட்டுகள் அது என்ன ஆரம்பிச்சோடனே டிவிக்கு 30 வந்துச்சு, 40 வந்துச்சு, 50 வந்துச்சு, 60 வந்துச்சு, 70 வந்துச்சு, 80 வந்துச்சு. 80 வந்த உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, மூஞ்சே வாடி போச்சு. கிட்டத்தட்ட மூஞ்சி 2 பேருக்கு மூஞ்சுமே செத்து போச்சு. அது என்னன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, கலாய்க்கலான்னு வந்தா இப்ப நம்ம கலாய்க்கிற அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல வேற கண்டபடி கன்றாவே திட்டுறானுங்க. அவங்க தோண்டி 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 திட்டுறானுங்க. இந்த சாட்டையும் அந்த ஹிமாயின் கபீர் 2 பேர்த்தையும். இவங்க எல்லாம் பேசின அவதூறுகள் கொஞ்சம் நஞ்சமா நினைச்சு பாருங்க. எந்த ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு பேசுனாங்க. பர்சனலா பேசுறானுங்க. அதாவது கில்லி படத்துல இந்த மாதிரி ஒரு மேனேஜர் பண்ணுவாரு யாரு, தளபதி. அதுக்கு இந்த ஹிமாயின் கபீர் என்ன சொன்னார் தெரியுமா, அதாவது எங்க ஊர்ல எல்லாம் இந்த பெருசுங்கெல்லாம் மூக்க நோண்டி இப்படிம்பாங்க. அப்படி எவ்வளவு ஒரு கேவலம் தெரியுமா இதெல்லாம். எப்படா நீங்களே ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள இல்ல எல்லாரும் கீழே கமெண்ட்ல அந்த மாதிரி திட்டிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவங்க மூஞ்சி பார்க்கும்போது நம்மளுக்கு பாவமா இருக்குது. ஐயோ இப்படி திட்டினவங்களா இந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கானுங்க, இவ்வளவு கேவலமா தோப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாவமா இருக்குது. நம்மளுக்கு உண்மையிலே இவங்க நினைச்சு நாம பாவப்படுறோம். இவங்க அந்த மாதிரி பாவப்பட்டு நம்மளை பார்க்கல. இவங்க எந்த சந்து கிடைக்குதோ எல்லா சந்திலும் நம்ம சிக்ஸர் அடிச்சாங்க. கடைசியா ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் தொடரலான்ட்டு 2 பேரும் ஓடி போனவங்க தான். சற்றை இழுத்து சாத்தி விட்டு ஒரு செத்து போனவங்க இப்ப மீசி கொண்டு போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மீசையை போட்டு சேனல்ல லைவா ஓடி விட்டுட்டு ஓடினவங்க தான் இதுவரையில கண்ணுல மாட்டல. இந்நேரம் 10 வீடியோ இறக்கிருப்போம். அப்படி விஜய் மட்டும் தோத்து இருந்தா நேரம் 10 வீடியோவா, ஐயோ நீங்க கொண்டாட்டம்னா கொண்டாட்டம், சாட்டையினுடைய அலுவலகத்துல தான் நீ கொண்டாட்டமே, அந்த மாதிரி ஆயிருக்கும் உங்களுக்கு. அந்த சற்றை இழுத்து சாத்துறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் அந்த வீடியோவை நாங்க பாருங்க என்ன சொல்லிட்டு போனாருன்னு. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம அடுத்த சுற்று விவரங்களை பார்க்கலாம். பாத்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர கொஞ்ச நேரம் கழிச்சு சிறிய இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். இன்னும் 2 பேர்த்தையும் ஆளை காணோம். தேடுறதும் தேடி கண்டுபிடிக்க முடியல. உன் பிராண்ட ஒழிக்கிறிய நீயே, பிராண்ட விஜயினோட பிராண்ட நீ ஒழிக்கிறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கானுங்க. ஏய், விஜயினோட பிராண்ட ஒழிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும், அப்பதான் அது ஒழிக்க முடியும். அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. கோடான கோடி மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு விஜய். அதனாலதான் இந்த வெற்றி, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே. அடுத்துதான் நம்ம யாரை பார்க்க பண்ணி சாட்டை ரொம்ப பேச வேண்டாம். பாவம் தோல்வியினுடைய கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களும் மனுஷங்க தானே, பாவம் ஸ்கிப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, அப்புறமேல் பேசிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே. இவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த போடுறேன். அதுக்கப்புறம் வேற பேசலாமா வேண்டாமா நீங்களே முடிவெடுங்க. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட்டு ஜெயிச்சிருக்கட்டும். அரசியலே பேச மாட்டேன். 10 தொகுதிக்கு மேல ஜெயிச்சா நான் அரசியல் பேசுறதே நிறுத்திடுறேன். மனுஷன் இனிமேல் அரசியல் பேச மாட்டாரு. தயவு செய்து ரங்கராஜ் பாண்டேக்குன்னு அரசியல் பேசுவார் நினைச்சுக்காதீங்க. அவர் மானஸ்தன், அவர் கவரிமான
ஒரு முடி கீழே விழுந்துட்டா கூட அந்த வார்த்தையை மீற மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இழுத்து சாத்திட்டு சாணக்கிய சேனலை சாத்திட்டு எங்காச்சும் போயிடுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்து இவர் ஒரு நேர்மையான மனுஷன். இந்த மாதிரி சவால் விடுறாரு பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு கான்பிடன்ட் இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அரசியல் பேசுறது நிறுத்தணும், நீ வேற எதுவும் சொல்லுப்பா, விஜய் பத்தி உங்களுக்கு தெரியுமா, விஜயனுடைய கெபாசிட்டி என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கீழே வந்து கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னீங்க, 10 தொகுதி மேல போயிட்டா இப்ப 100 தொகுதி, அது என்னங்கிறாரு 100 தொகுதி 50 தொகுதி 30 தொகுதி 10 தொகுதிக்கு மேல ஜெயிக்க மாட்டாருங்க விஜய். 10 தொகுதிக்கு மேல ஜெயிச்சுன்னா நான் அரசியல் பேசுறேன்னு நிறுத்திடுறேன். அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷனை இவன் வந்து இதுக்குதான் ஆவான் இதுக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை தெரியாம அந்த மனுஷன் நம்ம தப்பா கால்குலேஷன் போடவே கூடாது. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அடே இவன் மனுஷன், இவன்லாம் ஜெயிப்பானா, இவன்லாம் வருவானா, இவன்லாம் சம்பாதிப்பானா, இவன்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி பேசக்கூடாது. அவனும் மனுஷன், அவனுக்குள்ள உணர்ச்சி இருக்கும், அவனும் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்காக தான் அந்த மண்ணுல பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கணும். சும்மா நான் தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், மத்தவெல்லாம் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இந்த ரங்கராஜ் பாண்டே பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இவரை பத்தி நாம ஏன் பேசணும், அவர் பேசுறாரு பேசல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து பேசாம இருக்கவும் முடியாது. அரசியல் பேசல, அவருக்கு ஏது பூவா, எல்லாம் என்ன சொல்ல, விளை வைக்கிறது அவா, அறுவடை செய்யறது அவா, அறுத்து களத்து மேட்ல போடுறது அவா, அவாலாம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுடா பூவா அப்படிம்பாருல விவேக், அந்த மாதிரி அவெல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு எது பூவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி ஓகே, நான் 3ஆவதா ஒருத்தர் சொன்னேன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொன்னேன். சீமான் அண்ணன்கிட்ட நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னா அன்பில் மகேஷ் சொன்னார் பாத்தீங்களா கரூர் பிரச்சனையில, அந்த மாதிரி நான் சொன்னேன். அண்ணா விஜயனை தொடாதீங்கன்னா அது டேஞ்சர்னா அப்படின்னு நான் சொன்னேன். யாராச்சும் ஒருத்தர் கேட்டீங்களா? விஜயனை பத்தி பேசுறதே 24 மணி நேரமும் வச்சிருந்தீங்களே, அதுதான் உங்களுடைய சரிவுக்கு காரணம்னு சொல்லிட்டு இன்னுமானா உங்களுக்கு தெரியல? காரைக்குடி தொகுதியில டெபாசிட் இழந்துட்டாரு சீமானண்ணன். எவ்வளவு கேவலம் நினைச்சு பாருங்க. இரவும் பகலும் கடைசி நாள்லாம் இரவு நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருந்து கிளாஸ் எடுக்கிறாரு எல்லாத்துக்குமே. நான் என்ன பண்ண போறேன், காரைக்குடி தொகுதிக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கிறேன், நான் எப்படி எல்லாம் வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் 10,000 மணி நேரத்துக்கு பேசிட்டு இறங்குறாரு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. தொண்டையெல்லாம் வறண்டு, தோடு எல்லாம் சுருங்கி, கண்ணமெல்லாம் சுருங்கி, அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு பண்ணாரு. எல்லாம் பண்ணி என்ன பண்றது, தம்பிங்க தான் கூட இருந்தே குழி பிடிச்சிட்டாங்களே. இன்னுமே நீங்க இந்த தம்பிகள் நம்பினீங்கனாலும் இன்னுமே குழி பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி அவதூறு பேசுற தம்பிகளை ஒதுக்கி விட்டுட்டு நல்ல தம்பிகளா, என்னை போன்ற நல்ல தம்பிகளா கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க தயவு செய்து வந்து இந்த வீடியோ நீங்க தப்பா நினைக்காதீங்க. நம்மளுக்கு இன்னும் இது வந்து ஒரு பயிற்சி. இனிமேல் தான் நம்ம எடுப்போம் முயற்சி. அப்புறமேல் தான் நம்ம இலக்கு அடைவதே நம்மளுடைய என்ன சொல்றது, ஏதோ ஒண்ணு போட்டுக்காங்க. அதாவது நான் அதுக்குன்னு ஒரு தனி டெக்னாலஜி எனக்கு தெரியல, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அது இந்த மாதிரி ஒரு தம்பிங்களை கூட சுத்திட்டு இருக்கிற வரலாம். அதாவது நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைண்ணா, நம்மள வந்து ஜீரோல தான் வச்சிருப்பாங்க கடைசி வரலாம். நானும் கடைசி வரலும் பார்த்துட்டு இருக்கேன். சீமானண்ணன் ஜெயிச்சு ஒரு தொகுதியாவது மேல வந்துருவாரான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். 11 மணி வரலும் போட்டானான்னு சொல்லி ஜீரோவா, அந்த போட்டாவையும் தூக்கிட்டாங்க 11 மணிக்கு மேல. எனக்கு அதுதான் ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு. ஒருவேளை நாம் தமிழர் ஓட்டு என்ன விட்டுட்டானுங்களோ, ஒருவேளை நான் உண்மையிலே வந்து அவங்க மேல ரொம்ப கடுப்புல இருந்தேன். நான் எல்லா ஓட்டும் என்னென்ன கணக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாம் தமிழர் ஓட்டு போட்டி தனி எடுத்து வச்சிட்டீங்களா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எனக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா விஜய்னிகா இனிமேலாவது புரிஞ்சுக்கங்கண்ணா, நம்ம அரசியல் வேறனா, நம்ம அரசியல் வேறனா, தமிழ் தேசியம் அந்த அரசியல போங்கண்ணா. ஐயா மேதகு பிரபாகரன் அவர்கள் சார் என்ன சொல்லிக்காரு, நம்ம அரசியல் வேறனா, நம்ம நாட்டு மக்களுக்காக நல்ல செய்யணும்னா குறுக்க யார் வந்தா என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்னன்னா அவங்களுக்கு என்ன நம்ம பேசணும், அவங்கள பேசணும்னால அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா, இப்ப நம்ம சின்ன பசங்க ஆயிட்டோம்ல, வர்றவங்க எல்லாம் திட்டுனா அவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்கன்னா, திட்டு நாம இன்னும் அதே இடத்துல இருக்கிறோமேனா, அதை யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இதுதானா நம்மளோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டிகே பிரபு வந்து மக்கள் யாருக்கும் அதிகமா தெரியவே தெரியாது, வந்து அவரெல்லாம் யாருமே தெரியாது. இந்த தேர்தல் தான் எனக்கே தெரியும், இந்த தேர்தல்னா இந்த ஊர்காரங்களுக்கே மெயினா தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல உங்கள்கிட்ட தோக்கடிச்சார், 4வது இடத்துக்கு போயிட்டீங்க நீங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, டிகே பிரபு விட நீங்க தான் திறமையான ஆளு.
மத்த அதிமுக திமுக வேட்பாளர்களை விட நீங்க தான் திறமையான ஆளு. ஏன் உங்களால முன்னேற முடியல? விஜய் பத்தி பேசினா அவர் தூர் தான். அவரை பத்தி பேசாதீங்கன்னா, ஏன்னா அவருடைய அரசியல் வேறனா, உங்க அரசியல் வேற. நீங்க ஏன் அவரை திட்டணும்? என்ன அவசியம்? அவர் வந்தா வந்துட்டு போறாரு. அவர் ரசிகர்கள் அவர் ஓட்டு போடுறாங்க, போடல. நான்லாம் உண்மையிலே நீங்க விஜய் திட்டலினா நான் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருப்பேன். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நீங்களே தானே கெடுத்துக்கிட்டீங்க. வேற வழியே இல்லைனா. அதனால தானே நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணேன். சரி, ஓகே, சரி விடுங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அது நம்ம அரசியல் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.